தனஸ்தானத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்காரு, நமக்கு லாபத்துல குரு இருக்காரு. இந்த 2 மாதங்கள்ல நம்ம என்ன பார்க்க போறோம்? ஃபினான்ஷியலா நல்ல டெவலப் ஆக போறோம். அதே நேரத்தில் 2ஆம் இடத்துலையும் 3ஆம் இடத்துலையும் சூரியனுடைய அமைப்பு பார்க்கிறேன். விரையாதிபதியுடைய இந்த டிராவல்ல நம்ம கவனமா இருக்க வேண்டியிருக்கு. நம்ம பேச்சில் எச்சரிக்கையா இருக்கணுங்க. 7ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. நிறைய பிசினஸ் பார்ட்னர் விலகி போவாங்க. உங்களோட இருக்கக்கூடிய பிசினஸ் பார்ட்னர் விலகி போவார். குடும்பத்தில் திருமணம் போன்ற நல்ல விஷயம் கூடி வரும். ஏன்னா சுக்கிரனுடைய அனுக்கிரகம் இருக்கு குடும்பஸ்தானத்தில். அப்போ கன்னிராசிக்கு இப்போ இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதன் பகவான் ரொம்ப சிறப்பா இருக்கார். என்ன சார் எவ்வளவோ கிரகம் இருக்கு, ஏன் புதன் பகவானை பத்தி சொல்றீங்க அப்படின்னா, கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் தானே. அந்த புதன் சிறப்பா இருந்தாலே பார்த்தீங்கன்னா, கன்னிராசிக்காரர்கள் பிறர் பார்த்தால் மயங்குவார்கள். கன்னிராசிக்காரங்களை புதன் நல்லா இருந்துச்சுன்னா. இப்ப இந்த புதன் யாரோட இருக்காருன்னா சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கார். அப்ப என்ன ஆகுது? முதல் விஷயம், தனஸ்தானத்துல சுக்கிரன் உட்கார்ந்து இருக்காரு, நமக்கு லாபத்துல குரு இருக்காரு. இந்த 2 மாதங்கள்ல நம்ம என்ன பார்க்க போறோம்? ஃபினான்ஷியலா நல்ல டெவலப் ஆக போறோம். நமக்கு என்ன பிரச்சனைகள் இருந்ததோ அந்த பிரச்சனைகள் நீங்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை நம்ம பார்க்க போறோம். சார் என்ன டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தாலும் ஒரு ஃபேமிலி மேனுக்கு அவன் ஃபேமிலியோடு அட்ஜஸ்ட் பண்ணி போன தானே வாழ்க்கை. ஒரு மனைவியாக இருந்தால் கணவனுடைய துணை இல்லாமல் வாழ்க்கையில் நிம்மதியை பார்க்க முடியாது. ஒரு கணவனாக இருந்தால் மனைவியுடைய துணை இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. சும்மா வெளி உலகத்தில் உதட்டுக்கு பேசிக்கலாம், அதெல்லாம் நான் நல்லா இருக்கேன், உள்ளுக்குள்ள எவ்வளவோ பிரச்சனைகளை சிந்திக்க வேண்டியிருக்கும். கணவன் மனைவி இணக்கமாக செல்ல முயற்சி பண்ணுகிற போதுதான் இந்த குடும்பம் நல்லா இருக்கும், பிள்ளைகள் வளர்ப்பு நல்லா இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். கன்னிராசிக்காரங்களுக்கு இப்ப 2ஆம் இடத்துல ராசிக்கு அதிபதி புதன் 2ஆம் இடத்துல சுக்கிரனோடு சேர்ந்திருக்கும் போது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், நம்ம லைஃபை எப்படி லீட் பண்றது அப்படிங்கிறது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2025 இறுதி மாதங்களில் உட்கார்ந்து பேச போறீங்க. நம்ம லைஃப்ல ஏன் 2025 பல பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுத்துச்சு? நமக்கு ஏன் திடீர்னு ஒரு அதிர்ச்சி வந்துச்சு? திடீர் ப்ராப்ளத்தை ஏன் ஃபேஸ் பண்ணினோம்? இனி நம்ம லைஃப்ல எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், ஹெல்த்தா இருக்கட்டும், நம்ம பிள்ளைகளுடைய லைஃபா இருக்கட்டும், எதுலையுமே இனி நமக்கு பிரச்சனை வரக்கூடாது. வராமல் இருக்கிறதுக்கு நம்ம எப்படி நம்மளை வச்சுக்கிடலாம்? நமக்கு மெடிக்கல் அட்வைஸ் ரெகுலரா எடுக்கிறதா, நம்ம வாழ்க்கையில மனசு விட்டு பேசுறதா, எல்லா விஷயத்தையும் ஃப்ரீயா ஒரு முடிவு எடுக்க போறீங்க. வாழ்க்கையில பல விஷயங்களை மாற்றி சிந்திக்க போறீங்க. பிரச்சனைக்குரிய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் தள்ளி வைக்க போறீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்க போறீங்க. இனிமே குடும்பத்தில் நீங்கள் பேசக்கூடிய, மனது விட்டு பேசுவது பெரிய வெற்றிகளை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அதே நேரத்தில் 2ஆம் இடத்துலையும் 3ஆம் இடத்துலையும் சூரியனுடைய அமைப்பு பார்க்கிறேன். அப்ப இந்த காலகட்டம் நமக்கு எப்படி இருக்கும்? 2ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல சூரியன், அப்புறம் 4ஆம் இடத்துக்கு சூரியன் போகுது. விரையாதிபதியுடைய இந்த டிராவல்ல நம்ம கவனமா இருக்க வேண்டியிருக்கு. நம்ம பேச்சில் எச்சரிக்கையா இருக்கணுங்க. ஒரு ஃப்ரெண்டுகிட்ட பேசுறோம், இல்ல நம்மளுடைய லைஃப் பார்ட்னர்கிட்ட பேசுறோம், வெளியே எங்க பேசினாலும் முதல்ல உங்க ஃபேமிலியை, வெளியாட்கள்கிட்ட பேசும்போது உங்க ஃபேமிலியை விட்டு கொடுத்து பேசாதீங்க, குறை சொல்லாதீர்கள், அதுல கவனமா இருங்க. ஆபீஸ் கலீக்ஸ்ட பேசும்போது கூட உங்களுடைய ஹையர் அஃபிஷியலை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசாதீங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி பேச வைக்கும். உங்க பேச்சால தாங்க பிரச்சனை வரும், வேற யாராலையும் பிரச்சனை வராது. உங்க வே ஆஃப் திங்கிங்ல அடுத்தவங்க சிந்தனை பண்ணணும்னு நினைப்பீங்க, அதுல ஒரு சிக்கல் வரும். நீங்க சிந்திக்கிற மாதிரி எல்லாரும் சிந்திக்கிற அவசியம் இல்லை. நீங்க இப்படித்தான் அடுத்தவங்க சிந்திக்கணும்னு நினைப்பீங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இப்ப இருக்கும். அவங்களுடைய சிந்தனை, உங்க நண்பருடைய சிந்தனை மாறுபடும் போது நண்பரோட பிரச்சனை வரும். உங்க கணவருக்கு உங்கள்ட்ட சிந்தனை மாறுபடுகிற போது கணவரோட பிரச்சனை வரும். இதெல்லாம் இருக்கு. அப்போ நீங்க இந்த சூரியனுடைய நகர்வை நான் பார்க்கிறேன். நீங்க எந்த ஒரு விஷயத்திலும் நாவடக்கம் தேவை. சகோதரனோடு சொத்து சம்பந்தமாக பிரச்சனை வரக்கூடிய காலகட்டமா இருக்கும். பட் பினான்சியலா ரொம்ப நல்லா இருப்பீங்க. பிள்ளைகளுக்கு நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். 7ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. நிறைய பிசினஸ் பார்ட்னர் விலகி போவாங்க. உங்களோட இருக்கக்கூடிய பிசினஸ் பார்ட்னர் விலகி போவார். அந்த சூழ்நிலையும் இருக்கு. குடும்பத்தில் திருமணம் போன்ற நல்ல விஷயம் கூடி வரும். ஏன்னா சுக்கிரனுடைய அனுக்கிரகம் இருக்கு குடும்பஸ்தானத்தில். அப்போ
நல்ல திருமண செய்தி கூடி வரும். அப்ப இதெல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. என்ன பண்ண போறோம்? பிசினஸ்ல ஒரு பெரிய டெவலப்மெண்ட்ட பார்க்க போறோம். இப்போ உங்களுக்கு இந்த காலகட்டம் அதிர்ஷ்டமா இருக்க போது யாரை வழிபட்டால் மிகுந்த நன்மைகள் நமக்கு உண்டாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் உப்பிலியப்பன். உப்பிலியப்பன் வழிபாடு செய்யணும். அவரை வழிபட உங்கள் வாழ்க்கை வசந்தமாவத கன்னிராசிக்காரங்க பார்ப்பீங்க. 2025ஆம் ஆண்டு நடந்துன்னு இருக்கு. 2026 ஆரம்பிக்க போறது. அப்போ 2025 உடைய நிறைவு மாதங்கள் எப்படி இருக்க போகுது? 2025ல நம்ம ராசிக்கு நம்ம நிறைய ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அதுல சந்தேகம் இல்லை. நிறைய மாற்றங்கள், நிறைய ஏற்றங்கள், நிறைய சோதனைகள் மீண்டு வந்திருக்கோம். வராம இருக்கும் இன்னும். அப்ப 2026 நல்லா அமைஞ்சா தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். திடீர்னு 2026ல மாற்றம் வந்துருமா அப்படின்னா, 2025ஆம் ஆண்டுடைய இறுதி மாதங்கள்ல இறுதி நேரத்துல நமக்கு எப்படி ஒரு டர்னிங் பாயிண்ட் அமையும்? ஒரு 2026ல நம்ம ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகணும்னா, அதுக்கு முன்னால தேவையான விஷயங்கள் என்ன? என்ன நம்ம பண்ணணும் நம்ம ராசிக்கு? நம்ம நிலைமை இப்ப எப்படி இருக்கு? நம்ம என்ன பண்ணினா நல்லா முன்னேற முடியும்? அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். நம்முடைய இந்த நிகழ்ச்சியில. இதுக்கு முக்கியமா நம்ம பார்த்துக்க வேண்டியது கிரகநிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமா சொல்ல வேண்டியது குரு உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். குரு பகவான் கடகத்துல உட்கார்ந்திருக்காரு. எப்பெல்லாம் உலகத்துல இந்த குரு பகவானுடைய பயிற்சி கடகத்தை நோக்கி அமைகிறதோ அப்ப தங்கத்தின் விலை அதிகரிக்கும். மிக முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான். தங்கத்தின் விலை அதிகரிக்கும். அப்ப நிறைய நம்ம தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நவம்பர், டிசம்பர் மாதங்களில் தங்கத்தின் விலையில ஒரு ஃபிளக்சுவேஷன் இருக்கும். ரொம்ப குறையும், கூடும், மாறி மாறி இருக்கும். பெரும்பாலான நேரங்கள் தங்கத்தின் விலை நீங்க வாங்கணுங்கிற ஆசையை தூண்டும். ஏன்னா ரேட் குறையுது இந்த காலகட்டத்துல. 2026ல திருப்பி ரேட் ஏறும். அப்ப நம்ம என்ன பிளான் பண்ணிக்கலாம்? தங்கம் வாங்கி வைப்பது இந்த 2 மாதங்கள்ல நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு ஒண்ணு வச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இயற்கை சூழ்நிலைகள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நவம்பர் மாதமும் நல்ல மழை இருக்கும். டிசம்பர் மாதமும் கடுமையான மழை, இயற்கை சீற்றங்கள் அதிகமாக இருக்கும். இதுதான் முக்கியமா பார்க்கணும். இப்போ இந்த வருஷத்துடைய ஆரம்பத்திலேயே நம்ம பேசும்போது என்ன சொல்லியிருந்தோம்? நிறைய இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட்ஸு, இயற்கை சீற்றங்களை பத்தி பேசியிருந்தோம். நிறைய விமான விபத்துக்கள் எல்லாம் ஏர் இந்தியா விமான விபத்துலேருந்து எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்போ பொதுமக்களுக்கு கொஞ்சம் அதுல உள்ள பாதிப்புகள் இருக்கத்தான் செய்யும். நவம்பர்ல சில நாள் மழை இருக்கு, டிசம்பர்ல கடும் மழை இருக்கு, சென்னை நகருக்கு பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் உண்மை. இப்படி இருக்க போகுது ஒரு புறம். இன்னொரு பக்கம் நம்முடைய அரசியல் விஷயங்கள் எப்படி இருக்க போகிறது? நாட்டுடைய சூழ்நிலை எப்படி இருக்க போகிறது அப்படின்னா, நீங்க நம்முடைய அரசியலில் பெரும் திருப்பு முனைகளை சந்திக்க போகிறீர்கள். டிசம்பர், ஜனவரி மாதங்கள்ல அரசியல்ல கூட்டணியில கடும் மாற்றங்கள் ஏற்பட போகுது. நீங்க நம்ப முடியாத மாற்றங்கள் ஏற்படும். அதாவது ஒரு நடிகர் ஒருத்தர் ஒரு அரசியல் கட்சி துவங்க போகிறார். ஏற்கனவே ஒரு நடிகர் இருக்கார் அரசியல் கட்சியில. நான் அதை சொல்லல. இன்னொரு நடிகர் அரசியல் கட்சி துவங்க போகிறார். அதே மாதிரி நம்ம கூட்டணியின் எதை வைத்துக் கொண்டிருக்கிறோமோ அதுல பிரிவு வரப்போகுது. ஒரு கட்சி கூட 2ஆக உடையலாம். ஒரு கூட்டணியிலிருந்து சில கட்சிகள் விலகி இன்னொரு கூட்டணியை நோக்கி போகக்கூடிய அமைப்புகள் நீங்க பார்க்க போறீங்க. கூட்டணிகள் இப்ப எப்படி இருக்கோ இதிலிருந்து சில மாற்றங்களை நீங்கள் இந்த காலகட்டத்துல பார்க்க போறீங்க. இது இந்த 2025 உடைய எண்ட்ல இப்படி நடக்குது. 2026 உடைய பிகினிங்க்கு ஆரம்ப காலகட்டத்திற்கு இது ஒரு முன்னோட்டமாக அமையும். அப்போ அரசியல் வானிலை பரபரப்புக்கு பஞ்சமே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்க போகுது. அதே மாதிரி ஹெல்த் ரிலேட்டட் விஷயத்துல இந்தியாவில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்தில் இருக்கும். சுக்கிர பகவானுடைய அமைப்பை பார்க்கிற போது பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அதிகம் இருக்கக்கூடிய மாதங்கள் இந்த 2 மாதங்கள் பெண்களுக்கான பாதுகாப்பை அதிகப்படுத்தணும். பெண்கள் தங்களுக்காக குரல் கொடுப்பார்கள். பெண் அமைப்புகள் குரல் கொடுக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் உண்டு. ஸோ நிறைய விஷயம் நம்ம ராசிக்கு என்னென்ன இருக்குன்னு நம்ம தனித்தனியாவே எடுத்து பார்க்க போறோம். இந்த இறுதி மாதங்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்ம ராசிக்கு நமக்கு என்ன பலன் நடக்கும். இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே கோச்சார பலன்கள். நம்ம ராசிக்கு உள்ள கோச்சார பலன்களை பார்த்துக்கிட்டு அப்படியே நம்முடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அதுல என்ன தசாபுத்தி அந்தரம் சூட்சமம் ரெண்டையும் இணைச்சு பார்க்கும்போது
நம்முடைய முழுமையான பலன்கள் நமக்கு தெரியும். சனி பகவான் வக்கரமா இருந்து வக்கர நிவர்த்தி பெறுகிறார். நிறைய பேருக்கு வேலையில் இருந்த ப்ராப்ளங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் சால்வ் ஆகவும் போகுது. அதையும் நம்ம பார்க்க போறோம்.